ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது நம்ம வந்து 2025 அப்படியே 2025, 24, 23 இந்த ஆர்டரில் நம்ம வந்து அப்படியே பேக் வைஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம வந்து இது வரைக்கும் 7 டெஸ்ட்டு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ் டெஸ்ட்டு 8வது டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணோம் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட்டே நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. ஸோ உயிருள்ள உடல் எவை, யாவை, எது, யாது, இது ரெண்டுமே நமக்கு வராது. ஓகேங்களா? ஸோ உயிருள்ள உடல் அப்படின்றது இங்கே வந்து ஒரே ஒரு இதுதான் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒருமையை சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? ஸோ உயிருள்ள உடல் எது என்பது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ எவைன்றது எதுக்கு வரும்? பன்மைக்கு தான் வந்து எவைன்றது யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? உடல் அப்படின்றது இங்கே வந்து ஒருமையை குறிக்குது. அப்போ எது தான் கரெக்டாக இருக்கும்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. தமிழ்மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார் என்றதை நம்ம வந்து கேள்வி கேட்போம். கரெக்டுங்களா? ஸோ தமிழ்மொழி மரபு பாடலுடைய ஆசிரியர் யார் என்பது தான் சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மாடு புல் மேய்ந்தது. மாடு புல் வந்து மேய்ந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இத்து, இட்டு, இரு, இன்னு இதெல்லாம் வந்தாலே நம்ம வந்து இறந்த காலம்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. அதை பற்றி சொல்கிறது தான் என்னது? இறந்த காலம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதுவே வந்து நமக்கு வந்து மாடு புல் மேய்கின்றது. ஓகேங்களா? மாடு புல் மேய்கின்றது அப்படின்னாக்கா அது என்னவாக இருக்கும்? நிகழ்காலமாக இருக்கும். ஏன்னா கிறு, கின்று அப்படின்னு வந்தாலே, கிறு, கின்று, ஆனின்று அந்த மாதிரி வந்தாலே அது நிகழ்காலமாகும். இது எதிர்காலம் அப்படின்னாக்கா மாடு புல் மேயும். சரிங்களா? இதுதான் வந்து எதிர்காலம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு டேஷ் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுத சொல்கிறாங்க. ஸோ ஆசிரியர் வந்து நாளைக்கு, நாளை என்பது ஃப்யூச்சர், அப்போ எதிர்காலம். அப்போ எதிர்காலம்னாலே நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? இப்பு, இவ்வுன்ற இடைநிலை வரும்னு சொல்லியிருக்கேன்னா, இப்பு, இவ்வு இதெல்லாம் வந்தாலே அது எதிர்காலம். ஸோ இங்கே தான் நமக்கு வந்து இவ்வுன்ற ஒரு இது இருக்குது. இந்த கிறு, கின்று இதெல்லாம் என்னது? நிகழ்காலம் ஆகும். சரிங்களா? ஆசிரியர் இன்று சிறு தேர்வு நடத்துகின்றார் அப்படின்னாக்கா நிகழ்காலம். அதை வந்து இத்து, இட்டு, இரு, இன்னு. ஓகேங்களா? இத்து, இட்டு, இரு, இன்னு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து என்னது? இறந்த கால இடைநிலைகள் ஆகும். ஸோ நடத்தினார் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு இறந்த காலம் ஆகும். அப்போ நாளை அப்படின்றது எதிர்காலம். அப்போ எதிர்காலம்னா நடத்துவார் அப்படின்றது ஒரு கரெக்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பொருத்தமான காலம் கண்டறிக. அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான். இறந்த காலம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா நேற்றுன்றது இறந்த காலம். இத்து அப்படின்ற ஒரு இடைநிலை, இறந்த கால இடைநிலை வந்திருக்கு. ஸோ இதுக்கு சரியாக உள்ளது. கண்மணி நாளை பாடம் படிப்பாள் என்பது என்ன காலம்? அது வந்து ஒரு எதிர்காலம். சரிங்களா? ஏன்னா அது வந்து ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. மாடுகள் புல் மேய்கின்றன. மாடுகள் புல் மேய்கின்றன. ஸோ கிறு, கின்று அப்படின்னு வந்தாலே நிகழ்காலம். ஸோ இதுவும் நமக்கு சரிதான். கரெக்டுங்களா? மாடுகள் புல் மேய்கின்றன என்பது நிகழ்காலம் என்பது சரியான ஒன்று தான். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். ஸோ நேற்று சென்றோம். ஓகேங்களா? இது என்னது? இது வந்து நமக்கு இறந்த காலம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு ஆப்ஷன் ஏவும் வந்து சரியாக தான் இருக்குது, சியும் சரியாக தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ மாடுகள் புல் மேய்கின்றன. மாடு புல்லை மேய்கின்றன. ஸோ மாடுகள் புல் மேய்கின்றன அப்படின்றாங்க. மேபி வந்து இந்த இடத்துல மாடுகள் புற்களை மேய்கின்றன அப்படின்ற மாதிரி வந்திருக்கலாமோ என்னமோ. நமக்கு ஆப்ஷன் வந்து ஏ தான் வந்து சரியானது கொடுத்துருக்கு. ஏன்னா வந்து ஆப்ஷன் ஏன்றது நமக்கு வந்து மிகவும் சரியாக உள்ளது. கரெக்டுங்களா? அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒருமையிலே சொல்கிறாங்க. இங்கே வந்து மாடுகள் அப்படின்ற ஒரு பன்மை, மாடுகள் புற்களை மேய்கின்றன அப்படின்னு சொல்லியிருந்தனாக்கா அது வந்து சரியாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. கீரி பிள்ளை. ஓகேங்களா? கீரி பிள்ளை என்பது தான் சரி.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். சாவி, சாவி கொத்து என்பது சரியானது. சரிங்களா, சாவி கொத்து. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ நாட்கள் அப்படின்றது நம்ம வந்து பேச்சு வழக்கில் சொல்கிறது. அதுவே நம்ம எழுத்து வழக்கில் எப்படி எழுதுவோம்? நாள்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக வந்து எழுத சொல்கிறாங்க. காக்கா, காக்கா அப்படின்றது நம்ம வந்து எழுத்து வழக்கில் எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்கா காக்கை. சரிங்களா, காக்கா என்பதை காக்கை அப்படின்றத வந்து இது பண்ணணும். அதே மாதிரி காகம் பொறுத்த வரைக்கும் என்ன செய்யும்? கரையும். இந்த ரா வரும். ஓகேங்களா, காகம் கரையும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். இது சரியாக இருக்குது. இது வந்து நமக்கு டபுள் கோட்ஸில் வருமானாக்கா யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா அதை நம்ம டபுள் கோட்ஸில் சொல்லுவோம். ஓகேங்களா, இங்கே எதுவுமே இல்லாமல் இருக்குது. அடுத்தது இங்கே நல்லவன் வாழ்வான் அப்படின்னு கொடுத்துட்டு தீயவன் தாழ்வான் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தாலே தெரியும் நமக்கு சரியாக இல்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. நெக்ஸ்ட்டு பாருங்க, பொருத்தமான நிறுத்தற்குறி அமைந்த தொடர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்பொழுது தலைப்பில்லை எனும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். அதாவது டபுள் கோட்ஸ் அப்படின்றத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, இன்னொருத்தவங்க வந்து சொன்ன ஒரு கூற்றியோ இல்லை இன்னொருத்தவங்களை பற்றி நம்ம வந்து ஏதாவது சொல்ல போகிறோம் அப்படின்ற சமயத்தில் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி கமா யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, சேம் திங் நமக்கு ஆப்ஷன் பிலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு ஆப்ஷனில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்துருக்கணும். ஓகேங்களா, ஆனால் வந்து ரெண்டுத்துலேயுமே நமக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து மிஸ்டேக்காக தான் கொடுத்துருக்காங்களே. புரியுதுங்களா? ஆப்ஷன் ஏலேயும் நமக்கு வந்து சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது, பிலேயும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா, ஏதோ ஒரு ஆப்ஷனில் என்ன பண்ணியிருக்கணும்? அறிவித்தார், அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது கொடுத்துருந்துருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த இது நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தேன் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆப்ஷன் ஏ இல்லைனா பி இது ரெண்டுத்தில் எது சூஸ் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து மார்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. சைதாப்பேட்டை, சைதாப்பேட்டை அப்படின்றது என்னவாக மருவியுள்ளது? சைதை. சைதாப்பேட்டை என்பது சைதை என்று மருவியுள்ளது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, ஊர் பெயர்களின் மறு. மயிலாப்பூர், மயிலாப்பூர் அப்படின்றது என்னவாக மருவியுள்ளது? மயிலை. ஓகேங்களா, மயிலாப்பூர் அப்படின்றது மயிலை என்று மருவியுள்ளது. ஊர் பெயர் மறு தான் திரும்ப ரிப்பீட் ஆகுது. கோவன்புத்தூர், கோவன்புத்தூர் என்பது எவ்வாறு மருவியுள்ளது? கோயம்புத்தூர் என்று மருவியுள்ளது. ஸோ சைதாப்பேட்டை சைதை, கோவன்புத்தூர் கோயம்புத்தூர். அடுத்தது மயிலாப்பூர் மயிலை. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. இமெயில், இமெயில் அப்படின்னாலே வந்து என்ன வரும்? நான் சொல்லியிருக்கேன், ஈன் வந்தாலே மின் அப்படின்றது வரும். மெயில்னால் என்னது? அஞ்சல். ஸோ இமெயில்னால் மின்னஞ்சல். இன்டர்நெட் அப்படின்னாக்கா இணையம். ஓகேங்களா, இன்டர்நெட்னா இணையம். ஸ்பீடு போஸ்ட் அப்படின்னாக்கா விரைவு அஞ்சல். ஸ்பீடு போஸ்ட்னா விரைவு அஞ்சல். ஸோ இமெயில்னால் மின்னஞ்சல் என்பது சரியான விடை. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. விஞ்ஞானம், இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை. ஸோ விஞ்ஞானம்னா நமக்கு வந்து பிறமொழி சொல், அதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னாக்கா அறிவியல். ஓகேங்களா, விஞ்ஞானம்னா அறிவியல். சரித்திரம், சரித்திரம் அப்படின்னாக்கா என்னது? வரலாறு. சரிங்களா, சரித்திரம்னா வரலாறு. ஸோ விஞ்ஞானம்னா அறிவியல் என்பது சரியான விடை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி மறுத்து சொல்கிறாங்க. ஸோ மறுத்து சொன்னாங்கன்னா என்ன விடை? மறை விடை. ஓகேங்களா, போவேன் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து நேர் விடை. ஓகேங்களா, கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்குறதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா அதாவது உடன்பட்டு சொல்கிறாங்க. அதாவது வந்து நான் வந்து கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து நேர் விடை. நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து சொன்னாங்கனாக்கா அது வந்து மறை விடை. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதுவே வந்து நீயே போ அப்படின்னு சொன்னாக்கா அது என்னவாக இருக்கும்? ஏவல் விடை. ஓகேங்களா, கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு நீயே செல் அல்லது நீயே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது என்ன விடை? அது ஏவல் விடை ஆகும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், விடை வகைகள் தேர்வு செய்யவும். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வந்து வலிக்கிறது என்று
உற்றதை உரைப்பது அப்படின்றது உற்றது உரைத்தல் விடை. ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து நேர்ந்துருச்சு அப்படின்றத சொல்கிறது என்னது, உற்றது உரைத்தல் விடை. அதுவே கால் வலிக்கும் அப்படின்னாக்கா என்னது, உருவது கூறல் விடை. கால் வலிக்கும் அப்படின்னாக்கா உருவது கூறல் விடையாகும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சரியான இணையை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட்டு மதுரை எங்கே உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்கிறது என்னது, அது வந்து ஒரு சுட்டு விடை ஆகும். ஓகேங்களா, அது என்னது, சுட்டு விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறது என்பது உடன்பட்டு சொல்கிறாங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து நேர்விடை என்பது சரி. இது செய்வாயா என்று வினவிய பொழுது நீயே செய் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா அது என்ன விடை, அது ஏவல் விடை ஆகும். ஓகேங்களா, கடைக்கு போவாய் என்ற கேள்விக்கு போகவே மாட்டேன், போக மாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்து சொன்னாங்க அப்படின்னாக்கா அது மறை விடை ஆகும். ஸோ நமக்கு இதில் எது சரியாக உள்ளது, ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியாக உள்ளது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ கலைச்சொல் தருக. சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் அப்படின்னாக்கா உச்சநீதிமன்றம். சுப்ரீம் கோர்ட்னா உச்சநீதிமன்றம். ஹை கோர்ட் அப்படின்னாக்கா உயர்நீதிமன்றம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னாக்கா சட்டமன்றம். ஓகேங்களா. ஸோ சுப்ரீம் கோர்ட்னா உச்சநீதிமன்றம், சரியான விடை. அடுத்தது அப்பியல் அப்படின்றதுக்கான தமிழ்ச்சொல் என்ன, அப்பியல் அப்படின்னாக்கா மேல்முறையீடு. அப்பியல்னா மேல்முறையீடு. நெக்ஸ்ட்டு பாருங்க, கலைச்சொல் பில் டைம். பில் டைம் அப்படின்னாக்கா கால வரையறை உண்டியல் அப்படின்றதுக்கான மீனிங்காக இருக்குது. சரிங்களா. ஸோ இது ரொம்ப புதுசாக இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. பில் டைம் அப்படின்னாக்கா கால வரையறை உண்டியல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. வேலியே பயிரை மேய்ந்தது போல. அங்கே என்ன நடக்குது, கடமை தவறுதல். ஓகேங்களா, ஏன்னா அந்த பயிரை காப்பது தான் வேலியோட வேலையே, ஆனால் அந்த வேலியை வந்து தன்னுடைய கடமையை வந்து தவறுது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் அப்படின்னாக்கா எதிர்பாராத ஒரு நிகழ்வுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், உண்மையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஸோ பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி போல அப்படின்னாக்கா என்னது, எளிதாக மனதில் பதிதல். ஓகேங்களா, எளிதாக மனதில் பதிதல் என்பதுதான் சரி. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் அப்படின்னாக்கா எதிர்பாரா நிகழ்வு. ஸோ காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் என்பது தற்செயல் நிகழ்வு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். கிணற்று தவளை போல. இந்த உவமை கூறும் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிணற்று தவளை போல அப்படின்னாக்கா என்ன வரும், அறியாமை. ஓகேங்களா, எதுவுமே தெரியாமல் இருக்கிறது அறியாமை. அவன் திருந்தினான். இது எவ்வகை தொடர் என்று கண்டறிக. அவன் திருந்தினான். ஓகேங்களா, அப்போ இது என்னது, தன்வினை. சரிங்களா. அவனை திருத்தினான் அப்படின்னாக்கா என்ன வரும், பிறவினையாக வந்திருக்கும். ஓகேங்களா, அவனை திருத்தினான் அப்படின்னாக்கா அது பிறவினை. அவன் திருந்தினான், திருந்தினான் அப்படின்னாக்கா தானாக திருந்துறான், அப்போ தன்வினை ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்க, எவ்வகை வாக்கியம் என்ன கண்டெடுத்து எழுதுக. தேர்வு எழுதி ஆயிற்று. ஸோ ஆயிற்று அப்படின்னு வந்தாலுமே அது என்னதான் அப்படின்னாக்கா செயல்பாட்டு வினை வாக்கியம் தான். ஓகேங்களா, ஆயிற்று, பட்டது, இந்த மாதிரி வந்தாலே அது செயல்பாட்டு வினை வாக்கியம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும். அப்போ பாடான் திணை என்றால் என்ன, இதுன்னு கொஸ்டினாக இருக்கும். ஸோ பாடான் திணைனா என்ன, பாடான் திணை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது தான் பாடான் திணை எனப்படும். அப்போ கொஸ்டின் என்ன இதுக்கு வரும், பாடான் திணை என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும் சொல்கிறாங்க. அப்போ இயற் சொல் என்றால் என்ன, இயற் சொல் என்றால் என்ன, எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் தான் இயற் சொற்கள் எனப்படும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ஓகேங்களா. ஸோ பானையுடைய எந்த பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படி சொல்லிட்டு வருங்களா, பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. ஸோ பானையுடைய வெற்றிடம் தான் நமக்கு பயன்படுகிறது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. ஸோ இந்த உரிக்கு என்ன வரும், இந்த உரிக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா இந்த உரினா தூக்கு. ஸோ இங்கே தூக்கு 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 எல்லாத்துலேயும் தூக்கு தான் இருக்குது. அப்போது நமக்கு இந்த உரிக்கு வந்து என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்றத நமக்கு வந்து இதுவே. ஸோ இந்த உரிக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா கழற்று. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த புதுசாக பார்க்குற எல்லா பாயிண்ட்டுமே நீங்கள் வந்து நல்லா தரவாக மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொருள் வேறுபாடு அறிக. இந்த அருந்துக்கு என்ன வரும், இந்த அருந்துக்கு என்ன வரும்? ஸோ இந்த அருந்துன்னா துண்டுபட்டு. ஸோ துண்டுபட்டு இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த அருந்துனா என்னது, குடிக்கிறது. ஓகேங்களா? ஸோ உன் வருமானா வராது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஏடு ஒன்று எழுத கவிதை எடுத்தேன். கவிதை எடுத்தேன் ஏடு ஒன்று எழுத. கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் என்பது சரியாக இருக்குது. ஒன்று ஏடு எழுத கவிதை எடுத்தேன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான ஒரு சொற்றொடராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், திரும்ப நமக்கு வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், வழியில் நடத்தல் எனப்படுவது சான்றோர் பண்பு. சான்றோர் பண்பு வழியில் நடத்தல் எனப்படுவது. வழியில் நடத்தல் பண்பு எனப்படுவது சான்றோர். ஸோ பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், சரியான சொற்றொடர் தேர்வு செய்தல்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது கண்டினியூவாக 3வது சொற்றொடர், அதாவது வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் தான் கேட்டிருக்காங்க. வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். சரியாக உள்ளதுங்களா? வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்து. ஓகேங்களா? மற்ற எதுவுமே நமக்கு வந்து பொருந்தாது. ஸோ வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து தான் என்னப்படும், வட்டெழுத்து எனப்படும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், அகரவரிசை. ஸோ கொடுத்துருக்கிறதுல வந்து நமக்கு வந்து உயிரெழுத்துலையும் கொடுத்துருக்காங்க, அடுத்தது உயிர்மை எழுத்துலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கு பாட்டு கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்னென்ன உயிரெழுத்து இருக்குது, ஆ இருக்குது. ஆக்கு அப்புறம் தான் என்ன வரும், ஓ வரும். ஸோ ஆ ஓ அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நமக்கு ஆப்ஷன் ஏலேயும் இருக்குது, பிலேயும் இருக்குது. அப்போ சிடி நம்ம வந்து விட்டுடலாம். இங்கே அடுத்தது பார்க்குறோம், இங்கே வந்து நமக்கு வந்து காஞ்சாட்சி வரிசையில் ஃபஸ்ட்டு என்ன வரும், கா தான் வரும். ஓகேங்களா? அப்புறம் தா வரும், அதுக்கப்புறம் தான் வா வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ இங்கே என்னென்ன இருக்குது, உயிரெழுத்தில் ஒரே ஒரு இது தான் இருக்குது. ஓகே, அப்போ கண்டிப்பாக இதுதான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இது எல்லாத்துலேயுமே நமக்கு இருக்குது. கரெக்டுங்களா? அடுத்தது பார்க்குறோம், இங்கே கா இருக்குது, இங்கே தேல வந்து 2 இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ தெய்வம் தென்றல் சொல்லிட்டு இருக்குது. அடுத்து வந்து மாலை வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எது வரும், அங்காடிக்கு அப்புறம் கடல் வரும். ஏன்னா கா தான் ஃபஸ்ட்டு. கரெக்டுங்களா? அங்காடிக்கு அப்புறம் கடல் அப்படின்றது வரணும். ஓகே, அடுத்தது பார்க்குறோம், ஃபஸ்ட்டு வந்து தே வரிசை வருமா இல்லை மா வரிசை வருமா அப்படின்னாக்கா தாக்கு அப்புறம் தான் மா வரும். ஓகேங்களா? தாக்கு அப்புறம் தான் மா வரும். ஓகே, அப்போது இதில் வந்து தே அப்படின்ற வரிசையில் இருக்குது, இங்கே வந்து தென்றல் அப்படின்னு இருக்குது, இங்கே வந்து தெய்வம் ஒன்று இருக்குது. ஸோ எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னாக்கா தெய்வம் தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா இன்னுன்றது என்னவாயிடும், லாஸ்ட் லெட்டராக போயிடும். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு எழுத்து சேமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், செகண்ட் எழுத்துக்கு கம்பேர் பண்ண போயிடணும். செகண்ட் எழுத்து கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ஈ இருக்குது, இங்கே இன்னு இருக்குது. அப்போ எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னாக்கா ஈ தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தான் என்ன வரும், இன்னு வரும். சரிங்களா? அப்போ அங்காடி, கடல், தெய்வம், தென்றல், மதில். ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு இங்கே எங்கேயுமே இல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அங்காடி வரணும், அடுத்தது வந்து என்ன வரணும், கடல் வரணும். ஓகேங்களா? அடுத்தது தெய்வம், தென்றல், இந்த மதியில் வந்து இங்கே வந்திருக்கணும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ நம்ம கொடுத்துருக்குற ஆப்ஷனில் நமக்கு எதுவுமே வந்து சரியான ஒரு இதுவாகவே இல்லை. ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து நிறைய மிஸ்டேக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து, அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்தில் நம்ம ஆர்டர் வைஸ் பிரிக்கணும். கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, தானா, பா, மா. ஓகேங்களா? தாக்கு அப்புறம் தான் மா வரணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த தா வரிசையில் நீங்கள் என்ன பண்ணணும், 2 இருக்குது அப்படின்னாக்கா ஒரே மாதிரி இருக்குனாக்கா என்ன பண்ணிக்கணும், செகண்ட் லெட்டர் நீங்கள் கம்பேர் பண்ண போயிடணும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இதனை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. கல் என்னும் வேர் சொல்லின் பெயரெச்ச சொல்லை கண்டறிக. ஸோ பெயரெச்சம்னால என்ன வரும், ஆல முடின்னு சொல்லியிருக்குன்னா, ஸோ கற்ற என்பது பெயரெச்சம் ஆகும். கற்று ஊல முடிஞ்சிருக்குங்களா, அப்போ இது என்னது, இது வந்து வினையெச்சம் ஆகும். ஓகேங்களா? கற்றான் அப்படின்னாக்கா என்னது, வினைமுற்று. கற்றான்னா வினைமுற்று. அதுவே கற்றவன் அப்படின்னாக்கா அது வினையாளனையும் பெயராகும். கற்றவன், கற்றவள், கற்றவர், இந்த மாதிரி அவள், அவன், அவர் இந்த மாதிரி முடிஞ்சாலே அது வினையாளனின் பெயராகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி.
உரை என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்வு செய்க. ஸோ தொழிற்பெயர் அப்படின்றப்ப நம்ம வந்து இங்கே வந்து மயில முடிஞ்சிருக்கா, ஸோ ஒன்று அல்லுல முடியணும், அப்படி இல்லைனா மயில முடிஞ்சுனாக்கா இது ஆக்சுவலி வந்து ஒரு எதிர்மறை தொழிற்பெயர்னு சொல்லலாம். உரையாமை அப்படின்ற ஒரு எதிர்மறை தொழிற்பெயர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு. ஓகேங்களா? ஸோ உரைத்தவர், உரைத்தவன் இதெல்லாம் என்ன வந்துடும் அப்படின்னாக்கா வினையாளனின் பெயர் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். தொழிற்பெயரை சுட்டுக. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் என்ன தொழிற்பெயர் இருக்குது அப்படின்னாக்கா கேடு. அங்கே என்ன தொழில் நடக்குது, ஒரு கெடுதலான ஒரு செயல் நடக்குது. அப்போ அதுதான் தொழிலாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. கிளர்ந்த இதற்கான வேர்ச்சொல் என்ன, கிளர். ஓகேங்களா? கிளர்ந்த என்பதற்கான வேர்ச்சொல் என்ன, கிளர். ஸோ கிளர்ந்து அப்படின்னாக்கா அது வினையச்சம், கிளர்ந்த அப்படின்னாக்கா அது பெயரெச்சம் ஆகும். ஓகேங்களா? கிளர்ந்தனா பெயரெச்சம், கிளர்ந்து ஊல முடிஞ்சால் அது வந்து வினையச்சம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. உரைத்த இதுக்கான வேர்ச்சொல் என்ன, உரை. உரைத்த என்பதற்கான வேர்ச்சொல் வந்து உரை. இந்த உரைத்த என்பது ஒரு பெயரெச்சம் ஆகும், உரைத்து என்பது வினையச்சம் ஆகும். சரிங்களா? பின்வரும் தொடரில் வினைச்சொல்லை கண்டறிந்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. இங்கே நமக்கு ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க. அந்த தொடரில் எது வந்து வினைச்சொல்லுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த வினைச்சொல்லை கண்டுபிடிச்சிட்டு அந்த வினைச்சொல்லுக்கு வேர்ச்சொல்லுக்கு எழுத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வலம்புரி பொரித்த மாதாங்கு தடக்கை. ஸோ அங்கே வந்து என்ன வினை நடக்குது, பொரித்த. ஓகேங்களா? ஸோ பொரித்த என்பது தான் வந்து அங்கே ஒரு வினையாக இருக்குது. அப்போ இந்த வினைச்சொல்லுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அந்த வினைச்சொல்லுக்கான வேர்ச்சொல் கண்டுபிடிக்கணுமா. அப்போ இந்த பொரித்த என்பதற்கான வேர்ச்சொல் என்ன, பொரி. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ மொழி என்ற பொருள் தருகின்ற பல சொற்களில் பார்க்குறப்ப நமக்கு என்ன வரும், பதம், கிளவி இதெல்லாம் வருங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ வடு, மூசு, கவ்வை, கச்சல் இதெல்லாமே வந்து எதனை குறிக்கின்றது, இதெல்லாமே வந்து ஒரு பிஞ்சு வகைகள் ஆகும். ஓகேங்களா? ஸோ 10th தமிழ் நியூ புக்கு தமிழ்ச்சொல் வளம் தயவு செஞ்சு நல்லா படிச்சிருங்க. ஏன்னா கண்டிப்பாக எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் அந்த லெசன்லேருந்து இருக்குது. ஓகேங்களா ஆஃபீஸர்? அதுவும் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு தான் கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே லெசன்லேருந்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு பொருள் தருகின்ற பல சொற்கள். ஸோ சூம்பல், சிவியல், சொண்டு, அழியல் இதெல்லாம் வந்து எதனை குறிக்கின்ற அப்படின்னாக்கா கெட்டுப்போன காய்கனி வகை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். மன டேஷ் தீர்வாகாது. ஸோ மன உளைச்சல் தீர்வாகாது. அதுக்கு எந்த லா வரும், இந்த லா வருமா இந்த லா வருமா அப்படின்னாக்கா இந்த லா தான் வரும். மன உளைச்சல் தீர்வாகாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆஃபீஸர். களி, களி, கழி ஒலி வேறுபாடு இருந்து பொருள் தருகன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த களினா நமக்கு தெரியும், என்ன தெரியும், மகிழ்ச்சி. ஓகேங்களா? ஸோ இந்த நமக்கு வந்து இந்த மகிழ்ச்சின்றது நமக்கு வந்து 2 ஆப்ஷனில் இருக்குது. அடுத்தது கழினா நமக்கு தெரியும், கோல் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம கரெக்டாக இருக்குங்களா. அப்போ இந்த களினா என்ன வரும் அப்படின்னாக்கா ஒலி என்பது வரும். ஓகேங்களா? அதே மாதிரி செக் என்பதற்கான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா செக்னா என்னது, காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. கரன்சி நோட் அப்படின்னாக்கா பணத்தாள். ஓகேங்களா? ஸோ 2த்துக்கு ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி மற்றும் ஏ. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இன்ஸ்டீட் ஆஃப் அப்படின்னாக்கா என்ன வரும், பதிலாக. இன்ஸ்டீட் ஆஃப் அப்படின்னாக்கா பதிலாக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணையை தேர்வு செய்யவும். ஸோ கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள் என்பது சரி. பேங்க்னா வங்கி வரும். செக்னா காசோலை வரும். அடுத்தது டிமாண்ட் டிராஃப்ட்னா என்ன வரும், வரைவோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா என்னது, வரைவோலை. அப்போ பற்றட்டைனா என்ன வரும், டெபிட் கார்டு. டெபிட் கார்டு அப்படின்னாக்கா பற்றட்டை. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு சரியாக புரிஞ்சில்லைனாக்கா ஆப்ஷன் ஏ தான் சரியாக பொருந்தியுள்ளது. நெக்ஸ்ட்டு பாருங்க, சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுக்கவும். ஸோ சேவல் என்ன பண்ணும், சேவல் கூவும். சேவல் கூவும். கோழி கொக்கரிக்கும். காகம் கரையும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், மரபு பிழையுள்ள தொடரை தேர்ந்தெடுக்கவும். ஸோ புறா குணுகும், சேவல் கூவும், ஆணிரை கவர்ந்தனர், கூகை என்ன பண்ணும், கூகை குழரும் அப்படின்னு பார்த்துருக்குமா, அலறாது, கூகை வந்து குழரும். ஸோ இதில் நமக்கு வந்து மரபு பிழையான தொடர் அப்படின்னாக்கா ஆப்ஷன் சி தான்.
அடுத்தது யானையோடைய ஒளிமரபு என்ன? யானை பிளிரும். ஓகேங்களா? யானை என்ன பண்ணும்? பிளிரும். புலி உருமும். சிங்கம் முழங்கும். ஓகேங்களா? ஸோ சிங்கம் வந்து முழங்கும், புலி உருமும், யானை பிளிரும். அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ சோழர்களால் கட்டப்படாதது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கும். ஓகேங்களா? 9th நியூ தமிழ் புக்கில் இந்த லெசன் நமக்கு வந்து இருக்கும். இதில் சோழர்கள் கட்டப்படாதது எது அப்படின்னாக்கா கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில் தான். மற்றபடி கங்கை கொண்ட சோழபுரம், ஐராவதீஸ்வரன் கோயில், திரிபுவன வீரேஸ்வரன் கோயில் இதெல்லாமே வந்து சோழர்கள் கட்டினது தான். கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில் இவங்க வர மாட்டாங்க, நாயக்கர்கள் காலத்தில் வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பொருந்தா இணையை கண்டறிக. ஸோ நமக்கு வந்து சொல்லும் பொருளும் கொடுத்துட்டு அதில் வந்து எது பொருந்தலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ தன்பெயல் குளிர்ந்த மழை கரெக்டு தான், விசும்பு வானம் கரெக்டு, பீடு சிறப்பு கரெக்டு. ஓகேங்களா? ஸோ ஊழ்னா யுகம் வராது. ஓகேங்களா? ஸோ நமக்கு பொருந்தாது பார்த்தினாக்கா ஆப்ஷன் பி. அடுத்தது தாழ்வு என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன? ஸோ தாழ்வுனா எதிர்ச்சொல் என்ன வரும்? உயர்வு. அடுத்தது எதிர்ச்சொல் இசை என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன? இசை என்பது எதிர்ச்சொல் வந்து வசை. ஓகேங்களா? திரும்ப எதிர்ச்சொல் தான். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா சேர்த்தல். நீக்குதல் என்பதற்கான எதிர்ச்சொல் என்ன வரும்? சேர்த்தல். சேர்த்து எழுதுக. கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே என்ன இருக்குது? ஈயில் முடியுதுங்களா? ஸோ இ ஐ வரின். ஓகேங்களா? இ ஐ வரின் என்ன வரும்? எவ்வும். ஈ என்ற உடம்படுமை வருங்களா? அப்போது இந்த கட்டி இங்கே ஈ என்ற ஒரு உடம்படுமை சேர்ந்துடும். அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு எனும் விதியின்படி இ ப்ளஸ் ஆ சேர்ந்து யா என்று புணர்ந்திருக்கும். அப்போ கட்டி அடித்தல் என்பது தான் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னாக்கா இங்கே தேர்ந்தெடுத்து இருக்குங்களா? ஸோ தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஓகேங்களா? தேர்ந்து கூட்டல் எடுத்து, அதாவது உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் விதியின்படி ஊ வந்து விட்டு போயிடும். அடுத்தது இத்து ப்ளஸ் ஏ மட்டும் இருக்கும். இது ரெண்டும் நமக்கு புணர்ந்து என்னவாக தெரியும்? தே. அப்போது தேர்ந்தெடுத்து என்று புணர்ந்துள்ளது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், சரியான விடை தேர்ந்தெடுக்க. ஸோ எது வந்து சரியாக பிரித்து எழுதப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ கண் உண்டு, கண் ப்ளஸ் உண்டு. ஓகேங்களா? கண் உண்டு, கண் ப்ளஸ் உண்டு அப்படின்றது தான் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. டேஷ் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். ஸோ இங்கே வந்து இரண்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து அப்போ வந்து ஒன்றுக்கு மேலே போனாலே அது வந்து பன்மை தான். ஸோ ஒருமைனா எது யூஸ் பண்ணுவோம்? பன்மைன்னு வந்தாலும் நம்ம எவை யூஸ் பண்ணுவோம்? அப்போ எவை இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பத்தி படித்து விடை எழுதுதல். ஸோ நலமான உடலுக்கு 2 வேளை சிற்றுண்டியும் 1 வேளை நிறைவான உணவும் போதுமானது. காலை உணவை தவிர்த்தல் கூடாது. இரவெல்லாம் வெற்று குடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது. மதிய உணவில் காய்கறிகள், கீரைகள் ஆகியவற்றை அதிகளவு சேர்த்து கொள்ள வேண்டும். அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும். மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும். இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையே உடல்நலம் பேணும் வழிமுறையாகும். ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? நலமான உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி உண்ண வேண்டும்? ஸோ சிற்றுண்டி அப்படின்றது 2 வேளையும், நிறைவான உணவு என்பது 1 வேளையும் அப்படின்ற மாதிரி பார்த்தோமா? இங்கே பாருங்கள், 2 வேளை சிற்றுண்டியும் 1 வேளை நிறைவான உணவு. அப்போ சிற்றுண்டின்றது எத்தனை வேளை? 2 வேளை உண்ண வேண்டும். அடுத்து பாருங்கள், இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு எந்த வகையான உணவு சிறந்தது அப்படின்னாக்கா குளிர்ச்சியான உணவு சிறந்ததுன்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், உணவில் அதிகளவு சேர்க்க வேண்டியவை அப்படின்னாக்கா காய்கறிகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. உப்பு காரெல்லாம் வந்து மிகுதியாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ தவிர்க்க வேண்டிய உணவு எது அப்படின்னாக்கா காரமான உணவு. காரமான உணவு, உப்பு அதிகமாக இருக்கிற உணவுலாம் வந்து நம்ம வந்து தவிர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. உடல் நலம் பேணும் வழிமுறைகளில் ஒன்று எது அப்படின்னாக்கா நேரம் மாறி உண்ணுதல், இரவு மட்டும் உண்ணுதல், பகல் நேரம் உண்ணுதல், சரியான நேரத்துக்கு உண்ணுதல். ஸோ சரியான நேரத்துக்கு உண்ணுதல் தான் உடல்நலம் பேணுவதற்கு சரியான வழி சொல்லியிருப்பாங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ சங்க காலத்தில் இருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினான். அப்போ தவறு. அரசரின் வறியோரும் விருந்தினரை போற்றினார். இங்கே போற்றினர், அதாவது பன்மையில் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? யாரும் ஒருத்தவங்க சொல்லலை,
போற்றினர் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். சங்ககாலத்திலிருந்தே அரசராயினும் முதியோராயினும் விருந்தினரை போற்றியது என்பதும் வராது. ஸோ சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர் என்பதுதான் சரி. ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. ஸோ மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர். ஓகே, காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி என அழைக்கின்றது. ஓகே, அடுத்தது பழமையை உணர கலைகள் துணை செய்கின்றன. ஓகே, தேவராட்டம் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகின்றது. இதில் காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி என அழைக்கின்றதுன்னு வராது. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு வந்து இதுதான் வந்து ஏன் வராது அப்படின்னாக்கா, அழைக்கின்றது அப்படின்றது ஒரு ஒருமையாகிடும். ஆனால் இங்கே வந்து பன்மையில் கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. சர்ப்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி அப்படின்ற மாதிரி பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன அப்படின்னாக்கா சரியாக இருந்திருக்கும். அழைக்கப்படுகின்றது அப்படின்ற ஒருமையில் வந்ததுனால இது நமக்கு பிழையுள்ள ஒரு தொடராகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சொல்லும் பொருளும் பொறுத்துக. சீவன் அப்படின்னாக்கா உயிர். அடுத்தது ஓகேங்களா, வையம்னா உலகம், சபதம்னா சூளுரை, மோகித்து அப்படின்னாக்கா விரும்பி. ஸோ 3, 1, 4, 2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. திரும்பவும் சொல்லும் பொருளும் தான் கொடுத்து பொறுத்து சொல்கிறாங்க. ஸோ குழி, குழி அப்படின்னாக்கா என்னது? நில அளவை பெயர். மணி அப்படின்னா முற்றிய நெல். சீலை அப்படின்னா புடவை. சான் அப்படின்னாக்கா நீட்டல் அளவை பெயராகும். ஸோ 3, 4, 2, 1 என்பது சரியானது. அடுத்தது பாருங்கள், சொற்பொருள் தான் கேட்டிருக்காங்க. அலர் அப்படின்னாக்கா என்ன வரும்? அலர்னா மலர்தல். ஸோ சொல்லும் பொருளும் வச்சு நமக்கு வந்து 3 கொஸ்டின் நமக்கு கேட்டுட்டாங்க. 2 பொறுத்துக்க வச்சியும் அடுத்தது வந்து சரியான பொருளை தேர்வு செய்து வச்சு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிழை திருத்தம். அவன் கவிஞன், அன்று வருமானா வராது. அவன் கவிஞன் அல்லன் என்பது தான் சரி. ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்து ஒரு ஆண்பாலை வந்து சொல்கிறாங்க. அப்போ ஆண்பாலை சொல்கிறப்ப அல்லன் என்று தான் முடியணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிழை திருத்தம். ஒரு ஓர். ஸோ ஒரு ஓர் அப்படின்றது நமக்கு வந்து எங்கே கரெக்டாக வரும்னு பார்க்கணும். அதாவது ஓர் அப்படின்றது உயிரெழுத்துக்கு முன்னாடியும், ஒரு என்பது உயிர்மெய்க்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அஃதுன்னா உயிருக்கு முன்னாடி, அதுனா உயிர்மெய்க்கு முன்னாடி. இப்போ இங்கே பாருங்கள், இல்லாதன்னு இருக்குனாக்கா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உயிர்மெய், அதாவது வந்து உயிரெழுத்து தான் இருக்கணும். அஃது. அப்போ இது 2 நமக்கு இருக்குது. ஓகே, இடத்தில். இங்கே அசைவும் இருக்குது. அசைவும்னா இது வந்து என்னது? உயிரெழுத்தில் இருக்குங்களா? அப்போது உயிரெழுத்தில் ஆள் இருக்கிறப்ப அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் என்பது தான் வரும். இங்கே ஒருன்னு போட்டிருக்கு, அப்போ இது கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியானது. ஸோ இந்த ஓர்லாம் கண்டிப்பாக நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். உயிரெழுத்துக்கு முன்னாடினா ஓர். ஓகேங்களா? உயிரெழுத்துக்கு முன்னாடினா ஓர், உயிர்மெய்னா ஒரு. அதே மாதிரி உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது, உயிர்மெய்க்கு முன்னாடி அது அப்படின்றது யூஸ் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஃபீஸர். என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்றது என்ன தொடர்ன்னு கேட்குறாங்க. அது வந்து ஒரு செய்தி தொடராகும். என் அண்ணன் நாளைக்கு வரான்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பிழையை திருத்தி சரியாக எழுதுக. ஓகேங்களா? சரியான தொடர் வந்து தேர்வு செய்ய சொல்கிறாங்க. ஸோ கோவலன் சிலம்பு விற்க போனால், ஒரு ஆண்பாலை ஒரு பெண்பால் வினைமுற்று கொண்டு முடிச்சிருக்கு, தவறு. கோவலன் சிலம்பு விற்க போனான் சரியாக உள்ளது. கோவலன் சிலம்பு விற்க சென்றது, அதாவது அக்ரணி ஒன்றன் பாலை தான் நம்ம வந்து ஒருமையை தான் தூள முடிப்போம். ஆனால் கோவலன் என்பது ஒரு உயர்திணை. ஸோ உயர்திணையை சொல்கிறப்ப உயர்திணையாக தான் நம்ம வந்து முடிக்கணும். அடுத்தது சென்றார், கோவலன் சிலம்பு விற்க சென்றார் அப்படின்னாக்கா ஸோ சென்றார் சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து விற்க இச்சின்ற ஒரு இது வந்து விட்டுருக்கு. ஸோ கோவலன் சிலம்பு விற்க போனான் என்பது தான் வந்து சரியாக உள்ளது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? இது வந்து ஒரு செய்தி தொடர். ஏன்னா அங்கே வந்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இந்த மாதிரி தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன அப்படின்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சொற்களோட கூட்டு பெயர்கள் வந்து பொறுத்த சொல்கிறாங்க. ஸோ மூங்கில் என்ன வரும்? மூங்கில் இலை. அடுத்தது முளைக்கீரை. அடுத்தது வேப்பந்தழை. வரகு கதிர். ஸோ 4, 1, 2, 3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர். ஸோ கல் அப்படின்ற ஒரு ஒருமையை நம்ம கூட்டாக சொல்கிறப்ப எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா கற்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இங்கே பாருங்கள் 81 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண்ணை தேர்வு செய்வோம். ஸோ நீங்கள் தமிழ் எண்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ 1க்குன்னா கா, ஓகேங்களா? 2 உ, 3 இங்கு மாதிரி ஒன்று போடணும், 4 சா, 5 ரு, அடுத்தது 6 சா அப்படின்ற மாதிரி வரும். அடுத்து 7 வந்து என்ன வரும்? 7 ஏ வரும். 8 ஆ, 9 கூ வரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 8 1. அப்போ 8னா என்ன சொல்லியிருக்கேன்? 8னா ஆ வரும். ஓகே, ஆ இருக்குது. 1னா கா வருங்களா? அப்போ ஆ கா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? அப்போது இந்த தமிழ் எண்ணை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட், தீவகத்தின் மற்றொரு பெயர் என்ன? இது நமக்கு இலக்கணமில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 10th இல்லை 9th தெரியல. நம்ம நியூ புக்கில் வந்து இலக்கணம் டாப்பிக்கில் தீவகம் பற்றி நம்ம படிப்போம். ஸோ தீவகம்னா வந்து அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா விளக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், தவறான இணையை சுட்டுக. ஸோ திணை ஓலை மான் குட்டி, இது நமக்கு தவறாக இருக்குது. ஓகேங்களா? மான் கன்று வரணும். ஓகேங்களா? ஸோ தென்னை ஓலை பனை ஓலை தான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நமக்கு இப்போ எடுத்ததுமே இதான் நம்ம தவறுன்னு தெரிஞ்சுது. மற்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். தென்னை ஓலை வாழை இலை கரெக்டு தான். எருமை கன்று பசுங்கன்று கரெக்டு தான். நாய்க்குட்டி புலிக்குட்டி என்பது கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் தவறான ஒரு இணையாக உள்ளது. அடுத்து பாருங்கள், கலைச்சொல். கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் அப்படின்னாக்கா என்ன வரும்? பண்பாட்டு எல்லை. கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் அப்படின்னாக்கா பண்பாட்டு எல்லை. திரும்ப கலைச்சொல்கள் தான் கொடுத்துருக்காங்க. சிம்பாலிசம். சிம்பாலிசம்னா என்னது? குறியீட்டியல். சிம்பாலிசம்னா குறியீட்டியல். அடுத்தது தெசிஸ்னா ஆய்வேடு. ஓகேங்களா? தெசிஸ்னா ஆய்வேடு. அடுத்தது எம்போஸ்டு அப்படின்ற மாதிரி வந்துச்சுனாக்கா சின்னம் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போமா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. கலைச்சொல் கேட்குறாங்க. சுகர் கேன், அதாவது சுகர் கேன் ஜூஸ், கரும்புச்சாறு. ஓகேங்களா? சுகர் கேன் ஜூஸ் அப்படின்னாலே கரும்புச்சாறு. ஸோ ஜூஸ்னாலே சாறு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ வெஜிடபிள் ஜூஸ் அப்படின்னாக்கா காய்கறி சாறு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹோமோகிராஃப். ஹோமோகிராஃப்னா என்னது? ஒப்பெழுத்து. ஹோமோகிராஃப்னா என்னது? ஒப்பெழுத்து ஆகும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கூற்று காரணம் சரியா தவறா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம். கரெக்டு தான். தே ப்ளஸ் ஆரம்னா இறைவனுக்கு சுட்டப்படும் மாலை. அதே தே ப்ளஸ் வாரம்னா இசையோடு கூடிய பாடல் அப்படின்ற மாதிரி வந்து மீனிங் வரும். ஸோ ரெண்டுமே நமக்கு சரியாக தான் உள்ளது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. கண் அப்படின்னா விழி, கான்னா பார். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியானது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சரியான இணையை காண்க. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து இலக்கண குறிப்பு கொடுத்துட்டு கேட்குறாங்க. ஸோ ஊழ் 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 அப்படின்றது இரட்டை கிளவி அப்படின்னாக்கா இது வந்து அடுக்கு தொடர். ஏன்னா ஊழ் அப்படின்றது நம்ம பிரித்தால் நமக்கு வந்து பொருள் தருது. ஓகேங்களா? பொருள் தந்துச்சுனாக்கா அது வந்து அடுக்கு தொடர் ஆகும். அடுத்தது வளர்வானம், வினையாள்னு பெயர் என்பது தவறு. ஏன்னா வளர்வானம் அப்படின்றது ஒரு வினைத்தொகை. ஏன்னா வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம் அப்படின்ற மாதிரி முக்காலத்துக்கும் பொருந்துச்சுனாக்கா அது வினைத்தொகை ஆகும். அப்போ ஆப்ஷன் பி நமக்கு தவறு தான். செந்தி என்பது பண்புத்தொகை என்பது சரி. ஓகேங்களா? செம்மையான தீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பண்புத்தொகை கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ பீடு அப்படின்னாக்கா திரண்டு அப்படின்ற மாதிரி சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. பீடுனா வந்து என்னன்னு பார்த்தோம், நம்ம சிறப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குறில் நெடில் பொருள் வேறுபாடு. இந்த கிரினா என்ன வரும்? மலை வரும். ஸோ மலை 3 இடத்துல இருக்குது. கீரினா என்னது? கீரி பிள்ளை அப்படின்னு ஒரு விலங்கு இருக்குங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இரு பொருள் தருக. ஸோ திங்கள், திங்கள் அப்படின்றது சந்திரன் மாதம் ரெண்டுத்தையுமே குறிக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது இரு பொருள் தருக. ஆறு, ஆறு அப்படின்றது நதியையும் குறிக்கும் ஒரு எண்ணையும் குறிக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள், சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஸோ இன்பம், இயற்கையை போற்றுதல், இன்பம் மரபு மீனிங் வரல. பட்டு போன மரத்தை காண இன்பம் தருமானா சத்தியமாக தராது. கதிர் முற்றியதும் இன்பம் தருமா அப்படின்னாக்கா அதை தாண்டி பச்சை பசேல் என்ற வயலை காணும்போது நமக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் நமக்கு சரியாக வந்து பொருந்தும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஸோ இந்த கண் எழுத்து அப்படின்றது கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எதில் வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்து எனப்படும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? கடைச்சங்கம் கண் எழுத்து, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் நமக்கு நியூ புக் தமிழ் புக்கில் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து ஸ்கூல் புக் படிக்கணும் அப்படின்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து, ஏன்னா நமக்கு வந்து சோழக்கால கோயில்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருந்தாங்க. கரெக்டுங்களா? அதனால் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் லெசனை வந்து ஸ்கூல் புக்கை வந்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆஃபீஸர். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஸோ வளர்பிறை அப்படின்றது டேஷ் நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கின்றது. ஸோ அழகாக காட்சியளிக்கிறது அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ காட்சி இழக்கின்றது அப்படின்னு வராது, அழுக்காகன்னு வராது, அழுக்காக வராது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். இதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் இணைப்புச் சொல். ஸோ பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை, இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன். அதாவது ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ கம்பேர் பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதுபோல் எப்படி வந்து பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லையோ அதுபோல் இரக்கம் அப்படின்றது ஒன்று இல்லை அப்படின்னாக்கா கண்களால் நமக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இணைப்பு சொல் தான் கேட்குறாங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஸோ கூற்று கொடுத்துட்டு அதுக்கான காரணத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மரங்கள் வளர்ப்போம்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? ஏன்னா மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஸோ ஏனெனில் கூற்று காரணம் வந்தாலே அங்கே நம்ம ஏனெனில் யூஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, இன்னைக்கு டெஸ்ட்டோடைய 100வது டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. அவர் நல்லவர் வல்லவர் இல்லை. ஸோ நல்லவர் வல்லவர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலே அங்கே நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஆனால். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு தமிழ் டெஸ்ட்டு அப்படின்றது இந்த 8 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இதிலே வந்து உங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும், கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஆனால் நம்ம ஒரே விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எந்த அளவுக்கு ஸ்கூல் புக்கு நம்ம தரவாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எப்படி கொஸ்டின் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு மட்டும் நல்லா படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஓகே ஆஃபீஸர், தேங்க்யூ.